வணக்கம். ஜனநாயகத்திற்கு எதிரான வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும், இந்திய அரசியல் அமைப்பு மாண்பை உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் வாயிலாக பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய வக்பு சட்ட திருத்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியல் அமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாகிறது. ஒன்றிய ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து அரசியல் அமைப்பின் மீது களங்கம் ஏற்படுத்தி வரும் ஒரு மோசமான போக்காக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களின் வழிபாட்டு முறையிலான பண்பாட்டு வாழ்வை பின்பற்றும் அனைத்து உரிமைகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய இஸ்லாமிய தனியுரிமை சட்டங்கள் வழியே அடிப்படை உரிமையால் அங்கீகரிக்கிறது. வக்பு வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்தது. இஸ்லாமிய தனியுரிமை சட்டத்தின் முக்கிய அமைப்பு. ஒன்றிய பாஜக அரசு சொல்வது போல இது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் சட்டம் என்பது உண்மையானால் அதை தாக்கல் செய்யக்கூட அவர்கள் ஏன் இஸ்லாமிய பிரதிநிதி ஒருவர் கூட இல்லை. ஜனநாயக அவையில் அதை பற்றி விவாதிக்க போதுமான இஸ்லாமிய உறுப்பினர்கள் இல்லையே ஏன்? இதுதான் இன்று பாஜக அரசு நிறுவியுள்ள மிக மோசமான பெரும்பான்மைவாத ஆதிக்க அரசியல். இந்த மசோதா பற்றி பரிசீலிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரலாற்றிலேயே முதன்முறையாக வழக்கத்திற்கு மாறாக இணக்கமான பரிந்துரைகளையே மறுத்தது என்று கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை குற்றம் சாட்டியிருக்கின்றனர். நம் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக விழுமியங்களையும் மறுத்து தனது பெரும்பான்மை ஆதிக்கத்தின் துணையோடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக அரசியல் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசிற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வன்மையான கண்டனங்கள். ஒன்றிய பாஜக அரசு இதனை செய்யாத பட்சத்தில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து அவர்களின் வக்பு உரிமை சட்ட போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்று போராடும் என தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். நாளை மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டு ஒன்றிய பாஜக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்.